திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெல்கம் டு மை சேனல் சிவாயம். இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு திருமுறைகளிலிருந்தும் ஒவ்வொரு பதிகமாக நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம பயிற்சி பண்ண போறது 7ஆம் திருமுறையில் இருந்த சுந்தரர் பெருமான் அருளிய வாழ்வாவது மாயம் என்கின்ற அற்புதமான பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ண போறோம். இந்த சிவாயம் சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. ஒவ்வொரு பதிகத்தையும் நம்ம பொருளோடு இந்த சேனல்ல நம்ம படிச்சுட்டு இருக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த பதிகத்துல சுந்தரர் பெருமான் வாழ்வாவது மாயம் என்று ஆரம்பிச்சிருக்காரு. இந்த உலகம் என்னும் இந்த மாயையாகிய இந்த வாழ்க்கையில் சிக்காம மீட்டெடுக்கும் திருக்கேதாரம் என்கின்ற தலத்தில் அமர்ந்திருக்கும் சிவபெருமானை பணிந்து புகழ்ந்து பாடிய பதிகம்தான் இந்த பதிகம். இப்போ ஒவ்வொரு பாடலுக்கும் உரிய பொருளை நம்ம பார்க்கலாம். முதல் பாடலுக்குரிய பொருள்: உலகீர் பசிநோயை உண்டாக்குகின்ற உடம்பு நிலைத்திருத்தல் என்பது பொய். இது மண்ணாய் மறைந்தொழிவதே மெய். ஆதலின் இல்லாது ஒழிய வேண்டுவது பிறவியாகிய கடலே. அதன் பொருட்டு நீவீர் நீட்டியாது விரைந்து அறத்தை செய்யுங்கள். பெரிய கண்களை உடையவனாகிய திருமாலும் மலரில் இருப்பவனாகிய பிரம்மனும் நிலத்தின் கீழும் வானின் மேலும் சென்று தேடுமாறு நின்றவனாகிய இறைவன் எழுந்தருளி இருக்கின்ற திரு கேதாரம் என்று சொல்மின்கள். இரண்டாவது பாடலுக்குரிய பொருள்: வேறொன்றும் செய்யாது உடம்பை சுமந்தே திரிகின்றவர்களே, இவ்வுடம்பு நரிகளால் கிழித்து உண்ணப்படுவதாதலை அறிகின்றீர். குறித்த நாளில் உம்மை அழைத்தற்கு கூற்றுவன் நினைக்கின்ற நாளில் உமக்கு அறங்கள் உளவாகுமோ? ஆகாதில்லையா? இப்பொழுதே அறிய வேண்டுவனவற்றை அறியும் வானுலகத்தவரினும் மேலான அறிவுடன் நல்ல நறுமணத்தை உடைய நீரையும் சோற்றையும் விருந்தினர்க்கு இன்சொற் பேசி இடுகின்றவர்கள் வணங்குகின்ற திருக்கேதாரம் என்று சொல்லுங்கள். மூன்றாவது பாடலுக்குரிய பொருள்: உலகீர் யோக தண்டத்தை ஊன்றி ஒருவழிப்படுத்துகின்ற உயிர்ப்பினை உடைய யோகிகள் இவனே நம்மை ஆள்பவன் என்று நள்ளிரவிலும் பகலிலும் மந்திர ஒளியோடு மலர்களை தூவி விரும்பப்படுகின்ற இறைவனது அசைதலை உடைய ஆண் யானையின் கூட்டம் தொடர்ந்து வந்து நின்று பல சுனைகளின் நீரை இறைத்து செம்பொன்னினது பொடியை உதிர்க்கின்ற திரு கேதாரம் என்று சொல்லுங்கள். நான்காவது பாடலுக்குரிய பொருள்: அறிவை அழித்து கொண்ட மாந்தர்களே, பொருள்களை தேடி உளக்கரிசியை அட்டு உண்ணுதல் ஒன்றை செய்துவிட்டு எஞ்சியவற்றை தொகுத்து வைத்து பின் இழந்து போவோரும் சிலர் இவ்வுலகில் உளர். அவர்கள் அறம் என்றாலோ அஃது எமக்கு வேண்டா, யாம் உண்டு உயிர் வாழ்வோம் என்று போவர். வஞ்சனையால் தம் வயிற்றை மட்டுமே நிரப்பிக் கொள்கின்ற அவர்களோடு கூடி அவர்களது நோன்பாகிய அச்செயலை நீவீர் செய்ய வேண்டாம். விடியற்காலையில் பகலவன் வருகையை எதிர்நோக்கி நின்று மந்திர நீரை இறைத்து காலை சந்தியை முடிக்கின்றவர்கள் வணங்குகின்ற திரு கேதாரம் என்று சொல்லுங்கள். ஐந்தாவது பாடலுக்குரிய பொருள்: உலகீர் நாட்கள் ஓடிவிட்டன. ஆதலின் யமன் தூதுவர் வருவதற்கு முன்பு வான் போல இரு பக்கமும் ஓடுகின்ற அகன்ற கண்களை உடைய மகளிரது ஆசையாகிய வலையில் சிக்காமல் இப்பொழுதே இறைவனை அடைந்து அவனுக்கு ஆளாகி பிழையுங்கள். அங்கனம் பிழைத்தற்கு அவனுக்கு இடமாவதுதான் யாது எனில் இங்கு சொல்லப்பட்டு வரும் இத்திருக்கேதாரமே. அறையில் கீழுடன் பாம்பை கட்டியுள்ள அவனது இடம் ஆதலின் இதனை துதியுங்கள். ஆறாவது பாடலுக்குரிய பொருள்: உலகீர் தேவகோட்டங்கள் தவச்சாலைகளாய் நின்று பயன் தருவது மக்கள் அவ்விடங்களை அடைந்தாலன்றோ? இதனை மனத்து கொள்ளுங்கள். கொண்டு எதற்கென்றும் திசை கிடைக்க கோதாவரி குமரி என்றும் தீர்த்தங்களிலும் வடக்கென்றும் திசை கிடைக்க அழகிய குருக்கேத்திரத்தில் உள்ள தீர்த்தத்திலும் சென்று முழுகுமின்கள். அவ்வாறே தெற்கில் சீபர் பதத்தையும் வடக்கில் கிளிகள் பழத்தை கீறி உண்ணுகின்ற திரு கேதாரத்தையும் சென்று வணங்கி துதிமின்கள். ஏழாவது பாடலுக்குரிய பொருள்:
உலகீர் பண்ணாகிய தமிழ் பாடலினது இசையை பாடும் இடத்து அதற்கு பழையதாகிய வேங்குழலும் மத்தளமும் ஒளித்தலினாலும் கண்ணுக்கு இனிதாகிய ஒளியை உடைய பொன்வண்ணமான சுனைகள் வைரங்களை அலைகளால் எடுத்து வீசுதலினாலும் நிலத்தில் நிற்கின்ற மத யானைகள் மாணிக்கங்களை வாரி இறைத்தலினாலும் கின் என்கின்ற ஓசை இடையராது ஒலிக்கின்ற திரு கேதாரம் என்று சொல்லுமின்கள். எட்டாவது பாடலுக்குரிய பொருள். உலகீர் சிறிய கையை உடைய பெண் யானைகள் துளையை உடைய கையை உடைய ஆண் யானைகட்கு உறவாய் நின்று முகமன் கூறி பெரிய மூங்கில்களை ஒடித்து கொடுத்து சுனைகளின் நீரை தெளித்தலால் அவற்றின் வளைவை உடைய கையினின்றும் பொழிகின்ற மழை மிகுதியாக மயிலும் பெண்மானும் நிலத்தை கெண்டுதலால் மாணிக்கங்கள் தெரிக்கின்ற திரு கேதாரம் என்று சொல்லுங்கள். ஒன்பதாவது பாடலுக்குரிய பொருள். உலகீர் நீவீர் இறைச்சி பொதியாகிய உடம்பை சுமந்து திரிதல் ஒன்றையே செய்வீர். அப்பொதிதான் பயனற்று ஒழிவதை அறிய மாட்டீர். அறிவை இழந்த வழியிலே சென்று நீவீர் குழியில் வீழ்வதும் நும் வினை பயனேயாம். இதனை விடுத்து முழுதும் கடலால் சூழப்பட்ட இலங்கைக்கு அரசனாகிய ராவணன் பொலிவடையும்படி அவனை மலையால் முன்பு நெருக்கி பின்பு நன்னிலையை பெறச் செய்து தான் அம்மலை மேல் இனித்து இருந்தவனாகிய சிவபெருமானது இடம் திரு கேதாரமே, அதனை துதியுங்கள். பத்தாவது பாடலுக்குரிய பொருள். தமிழ் பாடலை பாடிய திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் மற்றும் எவராயினும் சிவனடியார்களுக்கு அடியனாகி அவர்கட்கு அடித்தொண்டு செய்பவனாகிய நம்பியாரூரன் இறைவனது திருக்கேதாரத்தை பாடிய இனிய தமிழ் பாடலை பாட வல்லவர்கள் எல்லாவற்றிற்கும் மேலுள்ள உலகமாகிய சிவலோகத்தில் இருப்பவர் ஆவர். மிகவும் அற்புதமான இந்த பதிகத்தின் உடைய பொருளை நாம் பார்த்தோம். இப்பொழுது 7ஆம் திருமுறையில் இருந்து சுந்தரர் பெருமான் அருளிய வாழ்வாவது மாயம் என்கின்ற அற்புதமான பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ண போறோம். இந்த பதிகத்தின் உடைய பண் நட்டப்பாடை, ராகம் கம்பீர நாட்டை. மிகவும் எளிதான ராகமாக எந்த வயதினரும் மிகவும் சுலபமாக பயிற்சி பண்ணக்கூடிய வகையில்தான் இந்த பதிகம் அமைந்திருக்கின்றது. இப்பொழுது இந்த பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ணலாம். வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் பாழ் போவது பிறவி கடல் பசிநோய் செய்த பரிதான் தாழாதரம் செய்மின் தடம் கண்ணான் மலரோனும் கீழ்மேலுற நின்றான் திரு கேதாரமே நீரே பரியே சுமந்து உழல்வீர் பரி நரிகீருவதறியீர் குறி கூவிய கூற்றம் கொள்ளும் நாளாளரம் உளவே அறிவானிலும் அறிவானல நறுநீரோடு சோறு கிரி பேசி நின்று இடுவார் தொழு கேதாரமே நீரே கொம்பை பிடித்து ஒரு காலர்கள் இரு கால் மலர் தூவி நம்பன் நாமை ஆழ்வான் என்று நடுநாளையும் பகலும் கம்ப களிற்று இனமாய் நின்று சுனை நீர்களை தூவி செம்போர் பொடி சிந்தும் திரு கேதாரமே நீரே
உளக்கே உண்டு படைத்தீட்டிவை திளப்பார்களும் சிலர்கள் வழக்கே எனில் பிழைக்கேமென்பர் மதிமாந்திய மாந்தர் சழக்கே பரி நிறைப்பாரோடு தவமாவது செயன்மின் கிழக்கே சலம் இடுவார் தொழு கேதாரமே நீரே வாளோடிய தடம் கண்ணியர் வலையில் அழுந்தாதே நாளோடிய நமனார்த்தமர் நணுகாமூனம் நணுகி ஆளாய் உய்மின் அடிகட்கிடம் அதுவே எனில் இதுவே கீழோடரவு அசைத்தானிடம் கேதாரமே நீரே தளிசாலைகள் தவமாவது தம்மை பேரில் அன்றே குளியீருளம் குருகேந்திரம் கோதாவிரி குமரி குளியீருளம் குருகேத்திரம் கோதாவிரி குமரி தெளியீருளம் சீபற்பதம் தெற்கு வடக்காக கிளிவாழை ஒன் கனிகீரி உன் கேதாரமே நீரே பண்ணின் தமிழ் இசைப்பாடலின் பழவே முழவதீர கண்ணின் ஒளி கனகச்சுனை வைரம் அவை சோரிய மண்ணின்றன மதவேளங்கள் மணிவாரி கொண்டெறிய கிண்ணென்றிசை முரலும் திரு கேதாரமே நீரே முளைக்கை பிடி முகமன் சொல்லி முதுவேகளை இருத்து துளக்கை களிற்றினமாய் நின்று சுனை நீர்களை தூவி வழக்கை பொழி மழை கூர்தர மயில் மாண்பினை நிலத்தை கிளைக்க மணி சிந்தும் திரு கேதாரமே நீரே பொதியே சுமந்து உழல் வீர் பொதி அவமாவதும் அறியீர் மதிமாந்திய வழியே சென்று குழி வீழ்வதும் வினையால் கதிசூழ் கடல் இலங்கை கீரை மலங்கவரை அடர்த்து கெதி பேறு செய்திருந்தானிடம் கேதாரமே நீரே நாவின் மீசை அரையனோடு தமிழ் ஞான சம்பந்தன் யாவர் சிவன் அடியார்களுக்கடியான் அடி தொண்டன் தேவன் திரு கேதாரத்தை ஊரன் ஊரை செய்த பாவின் தமிழ் வல்லார்பர லோக திருப்பாரே தேவன் திரு கேதாரத்தை ஊரன் ஊரை செய்த பாவின் தமிழ் வல்லார்பர லோக திருப்பாரே. திருச்சிற்றம்பலம்.
மிகவும் அற்புதமான ராகத்தில் அமைந்த இந்த பதிகத்தை நாம் தினமும் பயிற்சி செய்து இறையருள் பெறுவோம். இந்த சிவாயம் சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல பல புதிய பதிகங்களோடு நம்ம பயிற்சி பண்ணலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.